கொண்டிருக்கும் பார்க்க முடியாது. இந்த நூற்றாண்டு விழாவை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மக்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை இந்த பள்ளி 1624 67ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி இந்த பள்ளியில் வந்து நான் பணியேற்றினேன். 2000 வந்து பள்ளி ஓய்வு பெற்றேன். இந்த காலகட்டங்களில் இந்த அத்தனை பேரும் இந்த பள்ளியில் ஒவ்வொருவரும் செய்த உதவிகளை நினைக்கும் போது என் உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. நிறைய கிராமங்களுக்கு இந்த சக்கராபதி இந்த மாணவர்கள் எல்லாம் படித்திருந்தாரோ அவர்கள் செய்த உதவி 64 இந்த நூற்றாண்டு விழா வரையில் எந்த நேரம் கூடாதோ என்ன செய்ய ஒவ்வொரு தலைவரும் மிக மகிழ்ச்சியாக இருந்தது. 1964ஆம் ஆண்டு வந்து இங்கே சேர்ந்திருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு வயசு, 5 வயசுல இங்கே வந்து சேர்ந்து 5வது வரைக்கும் நான் இங்கே படித்தேன். என்னுடைய சக நண்பர்கள் எல்லாம் இங்கே தான் படித்தோம். தலைவர் முதல் எல்லாரும் இங்கே தான் படிச்சிருக்காங்க. அடுத்து ஒரு சின்ன செய்தி, பல 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 பற்பல அறிஞர்களை உண்டாக்கிய பள்ளி. மீண்டும் மீண்டும் எல்லோரும் உயிரோடி வாழ வேண்டும். இந்த பள்ளியில் நமது பிள்ளைகள் எல்லாம் 1963 முதல் படிச்சுங்க. நான் படித்து 5வது வரையும் படித்தேன். அது போல ரைட்டு போயிட்டேன். மேலும் கேட்டு ஸ்கூல் நிலைமை அவ்வளோ முக்கியமாக மாட்டேங்க எல்லாரும் பார்த்தீங்க. நினைவுகள் இந்த பள்ளி இங்கே தோட்டக்கல்வி ஆசிரியர் அவர்கள் எஸ்கே அவர்களின் வழியிலே சிறப்புடன் பணியாற்றி நம் பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை பெற்றுத்தந்து தற்போது இருக்கக்கூடிய அந்த வடகுத்தது சாலையை ஆரம்ப கல்வியை நீங்கள் எங்கே பூர்த்தி செய்தீர்கள், அதற்கு அடுத்த கட்ட கல்வியை நீங்கள் எங்கே பூர்த்தி செய்தீர்கள் என்றுதான் கேட்பார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது நாம் பெருமையாக நான் ஐயம்பேட்டைக்கு அருகில் உள்ள சக்கராப்பள்ளி பள்ளிக்கூடத்தில் தான் என்னுடைய ஆரம்ப கல்வியை படித்தேன். அங்கேதான் நான் படித்த ஆரம்ப கல்வியை நிறைவு செய்து அதற்கு பின்னால் நான் பல்கலைக்கழகங்கள் வரையில் எட்டினாலும் எனக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தது ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளியினுடைய ஆரம்ப கல்வி நிலையம் தான் என்று நாம் நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்வோம் போது சொல்லுவோம். அது எப்படி என்றால், நம்மளுடைய தாய் தந்தையாரை முன்னிலைப்படுத்தி நாம் அறிமுகப்படுத்தி அதனால் நாம் நம்மளை உயர்த்திக் கொள்வதற்கும் பெருமைப்படுவதுமோ செய்கிறோமோ, அதே போல் நாம் படித்த பள்ளியை, அதுவும் குறிப்பாக ஆரம்ப கல்வி கற்ற பள்ளியை நாம் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது நம்மை அறியாமலேயே நம்ம குண்டு மணி இந்து மணிலாம் பேசின பிற்பாடு நம்ம பேசினா எடுக்கூடாது. ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு உரையை அவர் இங்க நிகழ்ச்சியிருந்தார். ஆனால் பாருங்க, அல்லாஹ்வுடைய இறைவனுடைய பெரிய கிருபை, அருமை சகோதரர் அட்வொகேட் துளசி அவர்கள் தன்னை மாப்பிள்ளை என்று அழைத்தார்கள். மிக மாப்பிள்ளை போன்ற ஜம்முன்னு இருக்காங்க. நமது பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் அன்பு அண்ணன் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுடைய அருந்தவ புதல்வர் முத்துச்செல்வம் அவர்கள் வந்த பின் என்னுடைய உரை அமைய வேண்டும் என்று இறைவனுடைய நாட்டம் போதும். அதற்காக தாமதமாகவே வந்தேன். துவங்கப்பட்டதாக சொன்னார்கள். அப்பெல்லாம் நாம் எங்கிருந்தோமோ, நான் இந்த பள்ளியில் 1959ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டேன் என்பது போன்று அந்த இறைவனையே கற்க பள்ளிக்கு பள்ளிவாசல் பள்ளிக்கூடம் இந்த எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்ற சொல்லுக்கு ஏற்ப முதலாவதாக அந்த பள்ளியை சேர்க்க வரும் பொழுது அன்றைய காலகட்டங்களில் எல்லாம் பெருஜனங்கள சேர்ந்து அப்படியே வருவாங்க. எல்லாம் அப்படியே ஒரு மிகப்பெரிய கூட்டம் அந்த சேர்த்ததாக அதன் பிற்பாடு என்னுடைய தாதிமார்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார். அதே போன்று ஒரு சரித்திர பூர்வமான இந்த பள்ளியிலே நான் 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். அவரே கடவுளை அறிந்தவராவர், அனைவரும் மதித்திட தகுந்தவராவர் என்று அது போட்டு ஒரு பாடல்கள் உழைக்கப்படும். அப்போது என்னுடன் சேர்ந்து இந்த பள்ளியுடைய பழைய மாணவ 4 நாளையில நான் பெரிய ஆச்சரியப்பட்டு போனேன். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஆலோசனை கொடுத்து வந்தோம். இந்த 4 நாள்ல என்ன பிரம்மாண்டமான ஏற்பாடு எப்படி செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னு நான் ரொம்ப அசைப்பட்டேன். பிரம்மாண்டமான ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுல மிகப்பெரிய அளவில் மக்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அந்த மாதிரி இது
ஆரம்ப பள்ளியாக துவக்க பள்ளியாக இருந்தது. பின்னர் அது நடுநிலை பள்ளி. மேல்நிலைப்பள்ளி 2006ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு வெற்றிகரமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்ட சக்கராப்பள்ளி பள்ளியிலே படிக்கின்ற நூற்றாண்டை கடந்திருக்கின்ற இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கின்ற பணியாற்றி இருக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களே மற்றும் மாணவ செல்வங்களே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுக்கப்படக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் முதலமைச்சர் என்ன நினைக்கிறார்களோ அதையெல்லாம் செயல்வண்ணமாக செயல்படுத்தி அரசு பள்ளியிலே படித்தால் தனியார் பள்ளிக்கு நிகராக இன்றைக்கு இந்த பள்ளியை எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு சிறப்பாக செயல் பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளை இன்றைக்கு வெளிநாட்டிற்கெல்லாம் அழைத்து சென்று வெளிநாட்டிலே எப்படி கல்வி கற்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிகின்ற வண்ணம் இன்றைக்கு மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்கள் எல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்வது, இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம் இன்றைக்கு இந்த செல்போன் என்ற மாயிலே அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் ஆசிரியர்களுக்கு துணையாக நீங்கள் நிற்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னதான் ஆசிரியர் சிறப்பாக பணியாற்றினாலும் கூட இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலே ஒழுக்கங்கள் குறைவாக இருக்கிறது என்பதை கிடைக்கும் போது எனக்கு அச்சமாக இருக்கின்றது. நானும் ஒரு அரசு பள்ளியில படித்த பெரிய குடிமத்தை சார்ந்த இருந்தாலும்